இப்போ என்னன்னா சார் சொன்னாங்க சிசிடிவி வச்சு இது பண்ணலாம். அதே மாதிரி நம்ம மோட்டரை வந்துட்டு நம்ம மொபைல்லே கனெக்ஷன்ல இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கான விழிப்புணர்வோ இல்லைன்னா பொருளாதார அளவுலையோ இங்க எங்க மக்கள் வந்துட்டு அவ்வளவு தூரத்துக்கு கிடையாது. ஏன்னா பாக்குறது எல்லாமே தாத்தாங்க தான் வந்துட்டு விவசாயம் பார்ப்பாங்க. இப்ப அவங்களே வந்துட்டு என்னன்னா, இது ஒரு படம் கூட இருக்கு, பூர்வீகம்னு ஒரு படம் கூட இருக்கு, யாரும் பார்க்கலன்னா கொஞ்சம் பாருங்க. என்னன்னா அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம அப்பா வந்துட்டு வேலை பார்த்தாரு, அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்தேன், என் பையனும் இந்த காட்டுல வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு அனுப்பி வச்சிருவாங்க. ஆனா அந்த நிலத்தை பாக்குறதுக்கோ, ஏன்னா அது குழந்தை, ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிலம்ன்றது ஒரு குழந்தை, அந்த குழந்தை எவ்வளவுக்கெல்லாம் பக்குவப்படுத்தி என்னென்னலாம் பண்ணணுமோ அவன் அவ்வளோ அணத்துக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கான ஊதியம் வந்துட்டு கிடைக்குதான்னு கேட்டா கிடையாது. ஆனா நிறைய விவசாயிகளை வந்துட்டு இந்த விஷயத்துல வந்துட்டு பாராட்டணும். ஏன்னா அவங்களுக்கான அவங்க வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் அதுல முதலீடு போடுறாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அதுலயுமே வந்துட்டு என்னன்னா அவங்க நான் இதை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் நிக்கிறாங்க நிறைய விவசாயிகள். அதே மாதிரி அவங்க பிள்ளைங்களும் நிக்கிறாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா விவசாயம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க, என் தம்பி தங்கச்சியில இருந்து எல்லாருக்குமே. மாடு வளர்க்குறதுன்றது நிறைய பேருக்கு வந்துட்டு ஐயோ மாடை பத்திட்டு யார் போவா, நான் வந்துட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஷூட் போட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. நம்மளோட வாழ்வாதாரம் என்னன்னு சொல்லிட்டு இப்ப விவசாயம்ன்றது ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டோட முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பு இல்லைன்னா நம்ம எல்லாருமே கிடையாது. ஏன்னா விவசாயம்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு வரும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம விவசாய குடும்பத்துல இருந்து இருக்கிறோம் அப்படின்றதுனால தென்காசி மாவட்டத்துல யாருக்குமே வந்துட்டு சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு அலைஞ்சிருப்பாங்க, நிறைய இடத்துல அலைஞ்சிருப்பாங்க, பிரெட் பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம மாவட்டத்துல அரிசி சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்பவுமே. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட வளங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வளங்களை காப்பாத்துறதுக்கு அரசால ஏதாவது சலுகைகள்ன்றது லோன் வந்துட்டு நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்றத விட சலுகைகள் கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு நம்ம மித்தவங்களை வந்துட்டு கூப்பிட்டு கூட்டம் போடுற மாதிரி விவசாயிகளையும் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த ட்ரோனுக்குள்ளது சொன்னது சிசிடிவி வச்சு பண்ணலாம், அதே மாதிரி மோட்டர் வச்சு பண்ணலாம் அப்படின்றதெல்லாம், மோட்டருக்கு வந்துட்டு நம்ம ரிமோட் கண்ட்ரோல் வச்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இப்பதான் நாங்களாம் கேள்விப்படுறோம். ஏன்னா நான் வந்து எம்ஏ முடிச்சுட்டு இப்ப பிஎட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே இப்பதான் இதை வந்துட்டு தெரிய வருதுன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா தெரிய வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அங்கங்க இருக்குது, விவசாயத்துக்குன்னு கூட வச்சிருக்காங்க, விதைகள் வந்துட்டு பரப்புறாங்களான்னு கேட்டா நிறைய பேருக்கு கிடையாது, காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. நாங்க வந்துட்டு இவ்வளவு காசு கொடுக்குறோம், தேக்கு கண்ணா இவ்வளவு காசு கொடுக்குறோம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. ஆனா விவசாய குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சேருதான்னு கேட்டா சேரல. இதை வந்துட்டு கண்காணிக்கணும்ன்றதையும் வந்துட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். விவசாயிகளுக்கான தொழில்நுட்பம் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு விழிப்புணர்வை அரசாங்கம் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, எல்லாரும் மறுபடியும் ஒரு கிளாப் பண்ணிடலாம் உங்களுக்கு.